Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths Chapter-7 exercise 7.3 ல problem number 4 பார்க்க போறோம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Using the Lagrange's mean value theorem, determine the value of x at which the tangent is parallel to the secant line. Underline பண்ணனும் இந்த பாயிண்ட். At the end point of the given interval. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்திடலாம். லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் நாணுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடும் புள்ளியின் எக்ஸின் மதிப்பை காண்க. ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குமா, பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் வந்து 90, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 20ல் கொடுத்துருக்காங்க. அதற்கான அந்த டயக்ராம் வந்து அந்த ஃபிகரை வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். தொடுகோடு நான் அதாவது டேஞ்சன்ட் அல்லது தட் இஸ் சீக்கண்ட் லைன். சீக்கண்ட் லைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கர்வ் நம்ம வரைகிறோம். நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அதற்கான புக்கில் உள்ள டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒரு கர்வ் இல்லையாம்மா. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா சீக்கண்ட் லைன். ஓகேவா, இதுக்கு பேர் என்னது, சீக்கண்ட் லைன். தமிழில் வந்து நான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல இதுக்கு பேரலாக இணையாக வரையக்கூடிய கோடு இருக்குல்ல, இப்படி வரையும் சரியா. இதுக்கு இணையாக ரஃப் டயக்ராம் தான், அதனால் பார்த்துக்கோங்க. இதுக்கு இணையாக வரையக்கூடிய கோடு தான் என்னமா, இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ சரியா. இது இந்த லைனுக்கு பேர் என்னது, டேஞ்சன்ட், அதாவது தொடுகோடு, டேஞ்சன்ட். ஓகேவா, தொடுகோடு. இதுதான் வந்து நமக்கு என்னது, லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம். ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளத்தில் மீன் வேல்யூ தியரம் தான் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு டெஃபினிஷனில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். சீக்கண்ட் லைன் இஸ் பேரலல் டு தி டேஞ்சன்ட். இந்த நானானது எதுக்கு, தொடுகோட்டுக்கு இணையாக இருக்கிறது. அப்படின்னா அவங்க ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் சரியாமா. இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கலாமா. நம்ம வந்து லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணி நம்ம இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம் பாருங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ப்ராப்ளம் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ப்ளஸ் 2. எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 2, 2. ஃபஸ்ட்டு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரத்துலேயும் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து கண்டினியூஸ், அப்புறம் டிஃபரன்ஷியபிள், அப்புறம் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இது கண்டினியூஸாக இல்லையாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல கிவன் ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு தெரியும், இது ஆர்டினரி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போது சாதாரண ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கிவன் இன்டர்வல். ஏன்னா டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டினாமினேட்டராமே நமக்கு இல்லை, இது ஆர்டினரி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து நமக்கு இன்ஃபினிட்டி ஆகாது. அப்போது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் இல்லையா, அதை கரெக்டாக எழுதணும். க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, 2 தமிழில் நான் எழுதி போடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபோட டிஃப்ரென்சியேஷன் 3x², மைனஸ் போட்டுக்கலாம். 3xோட டிஃப்ரென்சியேஷன் 3, 2ஓட டிஃப்ரென்சியேஷன் 0. அப்போது இது வந்து ஓப்பன் இன்டர்வல் இல்லை, -2, 2. இந்த இடத்துலையும் பாருங்கம்மா, இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போது கொடுத்துருக்க இன்டர்வலை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா இதில் இன்ஃபினிட்டி 1/0 டேர்ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியபிள். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், ஏன்னா எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே இது 0 ஆகலாம், பட் இன்ஃபினிட்டி ஆகாது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல். இதுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் -2, 2. ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கண்டிஷன் வந்து ஃபார்முலா வந்து தட் இஸ் எஃப் ஆஃப் அக்கார்டிங் டு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு, ஏன்னா அவங்க அதுதான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம், அக்கார்டிங் டு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் ஃபார்முலா என்னதுமா, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ இல்லையா. அப்போ நம்ம இதில் எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் வேணும் இல்லையா, எழுதிடலாமா. எஃப் ஆஃப் ஏனா இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக -2. அப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், -2 the whole cube -3 of -2
ப்ளஸ் 2 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? -2 த ஹோல் கியூப்னா -8 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 ஈக்குவல் என்ன வரும்? 8 - 8னா 0. கரெக்டாமா? அடுத்து எஃப் ஆஃப் பி. அப்போது எஃப் ஆஃப் பி வேல்யூ என்னது நமக்கு 2 ப்ளஸ் 2 இல்லையா? அப்போது 2 கியூப் ப்ளஸ் -3 ஆஃப் 2 ப்ளஸ் 2. அப்போ 2 கியூப்னா 8 -6 ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும்? நமக்கு 4 கிடைக்கும். ஓகே, 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஓகேம்மா, சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3c² மைனஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இல்லையா? எஃப் ஆஃப் பி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் வேல்யூ வந்து 0 டிவைடட் பை பி மைனஸ் ஏ. பி வேல்யூ வந்து 2 மைனஸ் ஏ வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 ஆகும். அப்போது 3c² மைனஸ் 3 ஈக்குவல் டு 4/4, அதாவது 1. அடுத்து 3c² மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. அப்போது 3c² ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3. இப்போ c² ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3னா 4 டிவைடட் பை இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ நமக்கு டிவிஷனில் வரும் 3. நெக்ஸ்ட் இதுக்கு நமக்கு ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தால் இது c ஆகும். அப்போ ரூட் ஆஃப் 4/3, அதாவது 2/√3. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் மறக்காமல் போடணும், ஏன்னா இது வந்து ரூட் இல்லையா? அப்போ ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. c ஈக்குவல் டு 2/√3 ஒரு ஆன்சர், c ஈக்குவல் டு -2/√3. இம்மா √4னா நமக்கு ஆன்சர் என்னது? √4னா நமக்கு 2 இல்லையா? அப்போ √3னா கண்டிப்பாக 2வை விட கம்மியான வேல்யூ தான். நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ 2 டிவைடட் பை 2ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய ஏதோ நம்பர் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட வேல்யூ என்னது இருக்கும்? 2 டிவைடட் பை அதோட கம்மியான வேல்யூனா கண்டிப்பாக 2 -2க்கும் 2க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கும். புரியுதா? டிவைடட் பை -2, 2. ஓகே, நெக்ஸ்ட்டு புரியுதாம்மா? இது வந்து -2 டிவைடட் பை, இப்போ நீங்கள் இந்த வேல்யூ வந்து 1.8 சம்திங்னு வச்சு விடுவோமே, வச்சுட்டாங்க. 2 டிவைடட் பை 1 something டிவைட் பண்ணும்போது 1 something ஏதோ வேல்யூ தான் வரும். அது -2க்கும் +2க்கும் இடையில தான் கண்டிப்பாக வரும். ஓகேம்மா? அதாவது 2வை விட கம்மி, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு -2 டிவைடட் பை √3 வந்திருக்கு, மைனஸ் வேல்யூ. எனிவே இதே வேல்யூ தான் நமக்கு இங்கே வரப்போகுது. இங்கே ப்ளஸ் வேல்யூ, இங்கே மைனஸ் வேல்யூ இல்லையா? அப்போ நமக்கு -2 வந்து லிமிட்டில் இருக்குது. அப்போ -2 விட கம்மி இல்லையா? ஏன்னா -2 ஆட் ஆகாது, 2 ஆட் ஆகாது. அப்போ -2க்கும் +2க்கும் இடையில வரும்போது கண்டிப்பாக இந்த ஆன்சரும் நமக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா? அப்போ ஆன்சர் என்னது? நமக்கு ரெண்டுமே ஆன்சர் வரும். அப்போ c ஈக்குவல் டு +or-2 டிவைடட் பை √3. நமக்கு ரெண்டு ஆன்சருமே நம்ம எலிஜிபிள் தான். ஓகேவா? பிலாங்ஸ் டு இப்படி எழுதிக்கோங்களா? பிலாங்ஸ் டு -2, 2. இப்போ செகண்ட் ஆப்ஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் f of x equal to x minus 2, x minus 7, x belongs to 3, 11. பார்க்கலாமா? இதுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னமோ, அதாவது கண்டினியூஸ் ஆன் தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் இல்லையா? இப்போ இதுக்கு கீழே டிவைடட் பை எக்ஸ் டேர்ம் நமக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு இன்ஃபினிட்டி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஏன்னா 3க்கும் 11க்கும் இடைப்பட்ட நம்பரில் 0 இருக்கிறது இல்லை. 3லேருந்து 11 வரைக்கும் தான் நமக்கு ரேஞ்சு. ஸோ நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதோட வேல்யூ வந்து 0 வருமே தவிர பட் இன்ஃபினிட்டி வராது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். f of x is continuous on closed interval 3, 11. புரியுதாம்மா? அதாவது கண்டினியூஸாக இருக்குது, இன்ஃபினிட்டி நமக்கு வரல. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இனி நம்ம செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் இல்லையா? அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f dash of x equal to, இது நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருக்கிறதுனால uv மெத்தட் வந்துருமா? இது u, இது v. அப்போ uv மெத்தடுக்கு ஃபார்முலா என்னது? uv dash ப்ளஸ் v u dash இல்லையா? அப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். uv dash அப்போ uனா x minus 2 இன்றும் x minus 7ஓட டிஃபரன்சியேஷன், xோட டிஃபரன்சியேஷன் 1.
-7 வந்து 0 இல்லையா, கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0. அடுத்து ஃபார்முலாவில் வரக்கூடிய ப்ளஸ் v u dash. அப்போ x -7 u dash. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, -2ஓட டிஃப்ரென்சியேஷன் 0. இப்படி விட்டுறலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பார்ப்போம். ஈக்குவல் டு x -2 ப்ளஸ் x -7 ஈக்குவல் டு 2x -9. ஓகேம்மா, இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் வரும் நமக்கு 3,11. கண்டிப்பாக இதுலேயும் டிவைடட் பை எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்படி இல்லாததுனால இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக f of x is differentiable on open interval 3,11. புரியுதாமா? ஓப்பன் இன்டர்வல் இதனால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம். Okay, f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. இல்லையாம்மா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ f of b f of a வேல்யூ வேணும். அப்போ கண்டுபிடிக்கலாம் f of a. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, இங்கே 3 இருக்குது. அப்போ f of 3 ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 3 - 2 இன்ட்டு 3 - 7. அப்போ f of 3 நமக்கு என்ன வரும், 1 இன்ட்டு -4 இல்லையா. அப்போ நமக்கு -4 வரும். அது மாதிரி f of b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். f of b வேல்யூ நமக்கு 11. அப்போ நமக்கு இந்த இடத்துல 11 சப்ஸ்டிட் பண்ண 11 - 2 இன்ட்டு 11 - 7. அப்போ f of 11 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 4 இல்லையாம்மா, 36 இருக்கட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். f dash of c. அப்போது ஆல்ரெடி நம்ம f dash of x கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக c சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல இல்லையா 2x - 9 இருக்குது. அப்போது 2c - 9 ஈக்குவல் டு f of b. f of b இந்த ஆன்சர் வந்து 36 டிவைட் மைனஸ் f of a. f of a வேல்யூ -4, அப்போ +4 ஆகும். டிவைடட் பை b minus a. b வேல்யூ நமக்கு வந்து 11 இல்லையா, 11 மைனஸ் a வேல்யூ 3. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2c - 9 ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 8 இல்லையாம்மா. இதை கட் பண்ணியாச்சுன்னா 5 வரும். அப்போ 2c ஈக்குவல் டு 5 + 9. இப்போ 2c ஈக்குவல் டு 14, c ஈக்குவல் டு 14/2 ஈக்குவல் டு 7. இப்போ 7 வந்து நமக்கு கொடுத்துருக்க ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கலாம். 3,11. கண்டிப்பாக 7ங்கிறது வந்து 3,11க்கு இடைப்பட்ட ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ c ஈக்குவல் டு 7 பிலாங்ஸ் டு 3,11. 3க்கும் 11க்கு இடையில தான் நமக்கு 7 இருக்குது. அப்போ c யோட வேல்யூ என்னமா 7. அவ்வளோதான் ஆன்சர்.